சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தற்போது அப்பகுதியில் தண்ணீரை வெளியேற்றாமலேயே பாலம் அமைக்கும் பணியை தொடங்குவதற்கான காரணம் என்ன? இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் அருகே உள்ள செல்லக்கூடப்பட்டி ஊராட்சி பொங்கம்பட்டி கிராமத்தில் சுமார் 1,92,02,00,000 மதிப்பிலான சாலை மற்றும் 3 சிறு பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது சாலை அமைக்கும் பணி ஆனது ஆமை வகத்தில் நடைபெறுவதாகவும் அதே போல அங்கு அமைக்கப்படும் பாலங்கள் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதால் விரைவில் சேதமடைய வாய்ப்பு உள்ளதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அங்கு பாலம் அமைக்கும் பணியின் பொழுது கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தண்ணீர் நிரம்பி உள்ள நிலையில் அதில் நேரடியாக ஜல்லி கலவை மற்றும் சிமெண்ட் ஆகியவை கொட்டும் பணியில் கட்டுமான பணியாளர்கள் ஈடுபட்டனர். இது குறித்து அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் தனது செல்போனில் அதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் நிலையில் அந்த வீடியோவானது தற்போது வைரலாகி வருகிறது. தண்ணீர் தேங்கியுள்ள இடத்தில் நேரடியாக சிமெண்ட் மற்றும் ஜல்லிக்கலவை கொட்டி கட்டுமான பணிகள் நடந்து வரும் சம்பவம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.